உடம்புல பித்தம் அதிகமாகி சில பேருக்கு என்ன வரும்னா அடிக்கடி தலை கிருகிருப்பா வருது, மயக்கமா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பித்தத்தினால குமட்டலும் வாந்தி அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க. இது போல இருந்துச்சுன்னா இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியா வாங்கி அதை நல்லா மண்ணு போக கழுவி தோலை முழுமையா சீவி எடுத்துடணும். தோல் சீவிட்டு அதை என்ன பண்ணும், மிக்சியில போட்டோ இல்லை கல்வத்துல போட்டோ இடிச்சு அதை என்ன பண்ண புழிஞ்சா சாறு வரும் இல்லையா, அந்த இஞ்சி சாறு 15 மில்லி, இந்த டானிக் பாட்டிலுக்கெல்லாம் மூடி இருக்குங்களா, அது மாதிரி ஒரு 15 மில்லி அளவுக்கு எடுத்துக்கங்க. அதே போல எலுமிச்சம்பழம் சாறு, அந்த சாறு எடுத்து அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த சாறுல ஒரு 15 மில்லி இதையும் அந்த இஞ்சி சாரோட கலந்துக்குங்க. தேன் ஒரு 20 மில்லி இதையும் அந்த அந்த கலந்து வச்சு அந்த சாரோட கலந்து மொத்தம் 3 சேர்த்து 50 மில்லி வந்துடும் இல்லையா. இதை 3ஐயும் ஒன்னா நல்லா கொஞ்சம் கலக்குங்க. 3 ஒன்னா சேர்ற அளவுக்கு கலக்குறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஒரு பிரவுன் கலரான ஒரு திரவமா அது மாறிடும். இது பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி முறப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு சுவையில இருக்கக்கூடியதா இருக்கும். இதை நம்ம ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 தடவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லாஹ் இந்த பித்த மயக்கம், பித்த கிருகிருப்பு, உடம்புல பித்தம் அதிகமா இருந்துச்சா அந்த பித்தம் குறையிறது, இந்த பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் முழுமையா தீர்ந்து ஷிஃபா கிடைக்கக்கூடியதா இருக்கும்.